சிறகடிக்க ஆசை சரியில்லை டுடே எபிசோடில் எல்லாருமே வந்து மீனாவை பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. முத்து இருந்துட்டு அவங்க பண்ணது துரோகனா, நீ பண்ணது பெரிய பாவம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என் அப்பா உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க, இந்த வீட்டுக்கு எல்லாமே நீ தான் அப்படின்ற மாதிரி அப்பா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீ என்னடனா அவங்க செய்கிற தப்புக்கு எல்லாத்துக்கும் துணையாக போய் நின்றுட்டுருக்க. இந்த வீட்டுக்கு நீ உண்மையாக பாசமாக இருந்திருந்தனா கூட இப்படியெல்லாம் நீ பண்ணியிருக்க மாட்ட. ஆனால் நீ இந்த வீட்டுக்கு பண்ணது ரொம்ப பெரிய துரோகம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்க, நான் எதையும் தெரிஞ்சு பண்ணலை. நான் ரோகிணி கிட்ட எத்தனையோ தடவை உண்மையை சொல்லிடுன்னு சொல்லி எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன். ஆனால் அவங்க இந்த காரணம் அந்த காரணம்னு சொல்லி ஏகப்பட்ட காரணத்தை சொல்லி சொல்லாமல் விட்டுட்டாங்க. ஏன் கடைசியாக 7 நாள் கூட அவங்களுக்கு நான் எடு கொடுத்துட்டேன். அதுக்குள்ளே எல்லாருக்குமே உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா முத்து இருந்துட்டு நீ என்ன காரணம் சொன்னாலையும் உன்னை நான் மன்னிக்கிறதாவே கிடையாது, நீ பண்ணது பெரிய ஒரு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக மீனா இருந்துட்டு நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், உண்மையை சொல்லியிருக்கணும், ஆனால் என்னால் 3 உசுறு போயிடக்கூடாதுன்னு தான் நான் அமைதியாக இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக விஜயா இருந்துட்டு நான் கூட்டிகிட்டு வந்த மருமக தான் இந்த வீட்டுக்கு பெரிய பாவத்தை பண்ணானா, நீங்கள் கூட்டிகிட்டு வந்த மருமகளும் இந்த வீட்டுக்கு ரொம்ப நல்லா பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி நம்ம விஜயா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக அண்ணாமலையால் எதுவுமே பேச முடியல. நான் பண்ணது தப்பு தான் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு அதுக்காக எனக்கு என்ன தண்டனை கொடுக்குறீங்களோ அதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. முத்து இருந்துட்டு இதுக்காக தான் நீ கிறிஷை வந்து தத்தெடுக்க வேண்டான்னு நீ சொன்னியா, அதுக்காக என்ன நான் அம்மா வைட்டா அந்த குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்க முடியாதுன்னு பயம் வந்துடுச்சுன்னு சொல்லி எத்தனையோ காரணத்தை நீ சொல்லிட்டுல, நீ சொன்னதையும் நான் எல்லாத்தையும் நம்பிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, நான் உண்மையை தாங்க சொன்னேன், கிறிஷ் இந்த வீட்டு பையன் தானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. விஜயா இருந்துட்டு எவ்வளோ பெற்றதுக்காக அவனுக்கு எவனோ ஒரு தப்பேன், அவனுக்கு ஏன் பல்ல அப்படா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ஒரு பக்கம் பயங்கரமாக சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. எதையோ கூட்டிகிட்டு வந்து நடு வீட்டில் வச்சுட்டேன். இப்போ என் பையனை பாருங்கள் எப்படி இருக்கான்னு, மனோஜ் முகத்தை பாருங்கள், ஐயோ என் பிள்ளையோட முகம் எப்படியெல்லாம் வாடி இருக்கே. டே மனோஜ், நீ எதுக்காகடா அழுற? அழ வேண்டியவ அவளுக்கு துணை போன பாரு, இவ அழணும், நீ எதுக்காகடா அழ போகிற? இங்கே பாரு, அவள் நம்மளுக்கு பண்ண துரோகத்துக்கு அவளுக்கு நான் சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்க தான் போகிறேன். அவளை நான் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு உனக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன். நீ எதுக்காக வருத்தப்படாதரா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் மனோஜால் எதுவுமே தாங்கிக்கவே முடியல, ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா விஜயா இருந்துட்டு அவள் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டா, இப்போ இவளும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மீனா இருந்துட்டு அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க அத்தை, போனால் நான் எங்கே போகட்டும், எங்கே பாருங்க அத்தை, ரோகிணி தப்பு பண்ணா, தப்பை நான் வீட்டில் சொல்லலான்னா அவள் என்ன பிளாக்மெயில் பண்ணா, வேற என்னத்தை என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிடுறாங்க. அவள் என்னதான் பண்ணியிருக்கட்டுமே, ஆனால் நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸ்ருதி இருந்துட்டு இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நானே வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருப்பான், முத்து மாதிரி இப்படி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டலாம் இந்த வீட்டில் நான் இருந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்லிடுறாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி பேசுறது மீனா வந்து ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம ரோகிணி இருந்துட்டு நேராக மகேஷோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா சரிடி இப்படி அழுந்துக்கிட்டே எவ்வளோ நேரம் தான் இருக்க போகிற, சரி என்னதான் பிளான் போட்டிருக்க சொல்லு, என்னால் இப்போதைக்கு எதையும் யோசிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, நான் என்னோட பிரச்சனைலாம் முடிகிற வரைக்கும் நான் இங்கே கொஞ்ச நாள் இருக்கட்டுமா, எனக்காக ஹெல்ப் பண்ண நீ மட்டும்தான் இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிடி அப்படின்ற மாதிரி மகேஷ் வந்து சொல்லிடுறாங்க. ஆனால் மகேஷோட ஹஸ்பண்ட் இருந்துட்டு அவங்க ஒரு குடும்பத்தை சீட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நீ எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிட்ட, ஏன்னா அவங்க பையன் அவங்க அம்மானு சொல்லி 2 பேரையும் இந்த வீட்டில் தான் தங்க வச்சுக்கிட்ட, அதே மாதிரி அவங்களுக்கு நீ நிறைய ஹெல்ப் பண்ணிட்ட, ஆனால் இதுக்கு மேலே அவங்க இந்த
வீட்டில் இருக்கக்கூடாது. இருந்தால் அவங்களே ஏதாவது ஒரு தப்பான முடிவு எடுத்தால் நீ தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அதுக்கும் இதுக்கும் அலைஞ்சிட்ருக்கணும். அது மட்டும் இல்லை, இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா இவங்களுக்கு துணை போனதுனால உனக்கும் பிரச்சனையாக தான் வந்து முடியும். அதனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இவங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவங்கள இந்த வீட்டை விட்டு போக வை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக அவளை பார்க்க பாவமாக இருக்குங்க. எப்படிங்க வீட்டை விட்டு வெளியே போக சொல்ல முடியும்? எப்படியாவது நீ சொல்லி தான் ஆகணும், என்னாலலாம் இதை ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகேஷ் இருந்துட்டு நேராக ரோகிணி கிட்ட போகிறாங்க. ரோகிணி கிட்ட போயிட்டு, வேண்டாம் மகேஷ், நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. என்னால் உனக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம். இது வரைக்கும் எனக்கு பண்ண ஹெல்ப்பால் உனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த பக்கம் நம்ம ஸ்ருதி இருந்துட்டு ரவிக்கிட்ட ஒரு குடும்பத்தை சீட் பண்ண இந்த ரோகிணியால் எப்படி தான் முடிஞ்சிருக்கு, இனிமேல் ரோகிணியும் மனோஜும் ஒன்றா சேருவாங்களா? மனோஜ் தானே அவங்கள அடித்து வெளியே துரத்துனாங்க. அதனால் கண்டிப்பாக மனோஜ் வந்து அவங்கள ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் ரோகிணி வந்து மனோஜை சின்சியராக லவ் பண்ணிகிட்ருக்காங்களா? அவங்க லவ் பண்ணால் மனோஜ் ஏற்றுக்கணும்ல, அதனால் கண்டிப்பாக மனோஜ் வந்து ஏற்றுக்கவே மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு ரொம்ப பசிக்குதுரா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்குறாங்க. அங்கே மீனை வந்து சமைச்சிட்ருக்காங்க. அவங்களால சரியாக சமைக்கவே முடியல. முத்து வந்து பேசினது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. மீனா, எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, ஏதோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஹெல்ப் பண்ணதில் தப்பில்லை, ஆனால் யாருக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு தெரியாமல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் ஸ்ருதியும் இருந்துட்டு மீனாவை சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் மாமா சாப்பிடல, அவங்க எல்லாத்தையும் கூப்பிடுறீங்களா, சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் அண்ணாமலையை சாப்பிட்றதுக்காக கூப்பிடுறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு இப்போதைக்கு எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விஜயாவை கூப்பிடுறாங்க. இப்போ சாப்பாடு ஒன்று தானா, எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், அந்த துரோகம் பண்ணவளுக்காக இவ தொணை போன பாரு, இவ செஞ்ச சாப்பாட்டை நான் சாப்பிட்ணுமா? அப்படிப்பட்ட கேவலமான சாப்பாடு எனக்கு தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் மனோஜ் இருந்துட்டு ரோகிணியோட ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துனேன். எப்படி ஒன்று என்ன போய் உனக்கு ஏமாத்தணும்னு தோணுச்சு, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு எல்லா ஃபோட்டோஸையும் கிழிச்சு தூக்கி போடுறாங்க. அதுக்கடுத்து தான் விஜயா இருந்துட்டு மனோஜுக்கு ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போய் ரூமை பார்க்குறாங்க. மனோஜ் இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. என் பிள்ளை இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறதுக்கு காரணமே இவங்க 2 பேரும் தான், இவங்க 2 பேர்த்தையும் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி விஜயா வந்து கோவப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஸ்ருதி இருந்துட்டு முத்துவை சாப்பிட்றதுக்காக கூப்பிடுறாங்க. இல்லை எனக்கு வேண்டாம், ஆளுக்கு வேண்டாம் வேண்டான்னு சொன்னால் எப்பட்றா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா நீங்களும் சாப்பிட்லையா? ஏன்ப்பா சாப்பிட்ல? சாப்பிட இஷ்டம் இல்லைடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ருதி இருந்துட்டு ரோகிணி வந்து மனோஜ்க்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகலைன்னு நடக்க போதா, இல்லை கிருஷி தான் ரோகிணியோட பிள்ளை இல்லைன்னு நிரூபிக்க போகிறாங்களா? அப்படி எதுவுமே கிடையாது. அவங்களுக்காக நாம் ஏன் சாப்பிடாமல் இருக்கணும்? எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரவி இருந்துட்டு வீட்டில் யாருமே சாப்பிடல, அதனால் நாமளும் சாப்பிட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு பசிக்குதுடா, சரி வா வெளியில் போய் சாப்பிட்லான்னு, வா என் ரெஸ்டாரண்ட்டுக்கே போகலான்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக மீனாலாம் ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ரோகிணி இருந்துட்டு நேராக வித்யோட வீட்டுக்கு போகிறாங்க. வித்யா இருந்துட்டு அவங்களுடைய முருகன் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. இவங்க இவ்வளோ மோசமானவங்களா அப்படின்ற மாதிரி முருகன் வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இவங்க கொஞ்ச நாள் இங்கே இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி வித்யா சொன்ன உடனே முருகன் இருந்துட்டு, முத்து அண்ணனை என் கூட போகிற அண்ணன் மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணவங்கள நான் இந்த வீட்டில் நான் தங்க வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு ரோகிணி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.